வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, மீண்டும் நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சூப்பர் 8 சுற்றில் குரூப் 1 பிரிவில் நிலைமை தற்போது தலைகீழாக மாறிவிட்டது. முதலில் நாம் குரூப் 1 பிரிவின் தற்போதைய புள்ளி பட்டியலை பார்ப்போம். பிப்ரவரி 25ஆம் தேதியான இன்றைய நிலவரப்படி வெஸ்ட் இண்டீஸ் அணிதான் விளையாடிய ஒரு போட்டியில் வெற்றி பெற்று 2 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் உள்ளது. நெட் ரன் ரேட் 5.35 ஆகியிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா அணி ஒரு போட்டியில் வெற்றி பெற்று 2 புள்ளிகளுடன் 3.800 நெட் ரன் ரேட் வைத்து 2ஆம் இடத்தில் இருக்கிறது. நமது இந்திய அணி விளையாடிய ஒரு போட்டியில் படுதோல்வி அடைந்து 0 புள்ளிகளுடன் 3.800 என்ற மிக மோசமான ரன் ரேட்டில் 3ஆம் இடத்தில் தவிக்கிறது. ஜிம்பாப்வே அணியும் ஒரு தோல்வியுடன் 0 புள்ளிகள் பெற்று 5.35 என்ற ரன் ரேட்டில் கடைசி இடத்தில் உள்ளது. இந்த குரூப்பில் இருந்து முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் மட்டுமே அரையிறுதிக்கு தகுதி பெறும் என்பது உங்களுக்கு தெரியும். முதல் மற்றும் மிக முக்கியமான நிபந்தனை, இந்தியா தனது மீதமுள்ள 2 போட்டிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்றே வேண்டும். நாளை பிப்ரவரி 26 வியாழக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு 7 மணிக்கு ஜிம்பாப்வே அணியை நாம் எதிர்கொள்கிறோம். அதன் பிறகு மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை சந்திக்கிறோம். இந்த இரண்டிலும் நாம் வெற்றி பெற்றால் 4 புள்ளிகள் கிடைக்கும். ஆனால் வெறும் வெற்றி மட்டும் போதாது. நமது நெட் ரன் ரேட் 3.800, ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் 5.35, தென்னாப்பிரிக்கா 3.800. இந்த 9 புள்ளி வித்தியாசத்தை நாம் கடக்க வேண்டும் என்றால் மீதமுள்ள 2 போட்டிகளிலும் நாம் 100 ரன்களுக்கு மேல் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அல்லது வெறும் 6 ஓவர்களில் இலக்கை துரத்தி பிடிக்க வேண்டும். இது நடைமுறையில் சாத்தியமே இல்லாத ஒன்று. எனவே நமது ஒரே நம்பிக்கை நாளை தென்னாப்பிரிக்கா அணி வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்துவது மட்டுமே. நாளை நாம் வெறும் வெற்றி பெற்றால் போதாது, குறைந்தது 50 முதல் 60 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அல்லது 5 முதல் 6 ஓவர்கள் மீதம் இருக்கும்படி இலக்கை துரத்தி பிடிக்க வேண்டும். நாளை ஜிம்பாப்வேயை வீழ்த்திய பிறகு நமது முழு கவனமும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியின் மீது திரும்பும். 0 புள்ளிகள், 3.800 ரன் ரேட் என்பது ஒரு மோசமான நிலைதான். ஆனால் இன்னும் அரையிறுதி வாய்ப்பு நமது கைகளில்தான் இருக்கிறது. அதற்கு நாளை தென்னாப்பிரிக்கா அணியின் உதவி நமக்கு தேவை. நமது கணக்கு மிகவும் எளிமையானது. நாளை ஜிம்பாப்வே அணியை மிக மோசமாக தோற்கடிக்க வேண்டும். அதே நேரம் நாளை தென்னாப்பிரிக்கா அணி வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன் பிறகு மார்ச் 1ஆம் தேதி கொல்கத்தாவில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை நாம் வீழ்த்த வேண்டும். இதை சரியாகச் செய்துவிட்டால் நாம் கம்பீரமாக அரையிறுதிக்குச் செல்லலாம். இதில் எங்கு சிறு தவறு நடந்தாலும் நாம் நமது சொந்த மண்ணில் நடக்கும் உலக கோப்பையிலிருந்து நாக் அவுட் சுற்றுக்கு முன்பாகவே வெளியேறிவிடுவோம். நம்மிடம் திறமையான வீரர்கள் இருக்கிறார்கள், சொந்த மண்ணின் ஆதரவு இருக்கிறது, வாழ்வா சாவா என்ற நெருக்கடியான கட்டத்தில் சிறப்பாகச் செயல்படும் வல்லமை கொண்ட வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நாளை மைதானத்தில் அதை நிரூபிக்க வேண்டும். உங்களின் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். இந்த மோசமான ரன் ரேட் சிக்கலில் இருந்து இந்தியா மீண்டு வருமா? அல்லது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான அந்த 76 ரன்கள் தோல்வியே நமது உலகக் கோப்பை கனவை முடித்துவிட்டதா? நாளை நடைபெறும் போட்டியில் நமது வருண் சக்கரவர்த்தி தனது மாயாஜால சுழற்பந்து வீச்சால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித் தருவாரா என்பதை பற்றிய உங்களின் கணிப்புகளை கீழே பதிவிடுங்கள். மேலும் நாளைய இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே போட்டிக்கு நெட் ரன் ரேட்டை நேரடியாக கணக்கிடும் லைவ் வீடியோ உங்களுக்கு வேண்டுமா என்பதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நாளைய போட்டிக்குப் பிறகு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.